இன்று பல குடும்பங்களிலே நடக்கிற காரியங்களை அந்த குடும்பங்களுக்கு என்னை எடுத்து சென்று கர்த்தர் அவர்களோடு பேசினார். அவர்களோடு கர்த்தர் விடுதலையை தந்தார். அந்த விடுதலை எப்படிப்பட்ட சுகமும் சௌக்கியமும் வருகிற விடுதலை என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பிள்ளைகள் நீங்கள் சண்டே கிளாஸ் போயிடலாம். குட்டி பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போயிடுங்கப்பா. அநேக குடும்பங்களிலே இன்று கட்டுகள் நிறைந்ததாயிருக்கிறது. அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. லிசன், நல்ல ஆவிக்குரிய நிறையில இதை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சாதான் ஒரு பெரிய விடுதலையை இன்றைக்கு வாங்கிட்டு போக முடியும். இன்று பல குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் அவர்களுக்குள்ளும் இல்லை, அவர்களை சுற்றியும் இல்லை. பல விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சரீரம் கட்டப்பட்டிருக்கிறது, நோயினால் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், பல விதத்திலே குழப்பங்களினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள், பல அவருடைய திருமண வாழ்வு கட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய எதிர்காலம் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே விடுதலை அற்ற சூழ்நிலை இருக்கிறபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது உள்ளம் உடைகிறது. பல குடும்பங்களை நேரில் போய் சந்திக்கிறேன். பல காரியங்களை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறதை பார்க்கிறேன். அவர்கள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறேன். அவர்களை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்பி ஜெபிக்கிறோம். பல நேரங்களிலே ஜெபம் கேட்கப்படுவதில்லை. பல சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு விடுதலை வருவதில்லை. பல காரியங்களிலே அவர்கள் சிக்கொண்டிருக்கிறபடினால் அவர்களை விடுவிப்பார் இல்லாமல் அவர்கள் வருத்தப்படுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவரிடத்தில் இது ஒரு பெரிய கேள்வியாக, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என் ஜனங்கள் விடுதலையோடு வாழ்வதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, எதிர்காலம் அவர்களுக்கு நன்மையாய் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்திலே கேட்டபோது, விசாரித்த போது கர்த்தனுக்கு தந்த வார்த்தைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில இருள் மூடி இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில மன அழுத்தம் என்று சொல்லப்படுகிற, ஆங்கிலத்தில் சொன்னால் டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற மன அழுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள், குழப்பங்களினால் நிரம்பி இருக்கிறார்கள், மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். என்ன சம்பாதித்தாலும் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒரு பிராக்டிக்கலான ஒரு விடுதலையை, ஒரு நடைமுறையிலே நீங்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் தருகிற ஒரு விடுதலையை இன்று உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். ஓ ஹல்லேலூயா! அன்றைய குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு விடுவித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கையை வைத்து சொல்லுங்க, நான் விடுதலை செய்யப்பட விரும்புகிறேன், விடுவிக்கப்படும்படி விரும்புகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா! விடுதலை செய்யப்படும்படி விரும்புகிறேன். பல வீடுகளிலே வாங்கப்பட்ட காரியங்கள் அல்லது சூழ்நிலைகள், பொருட்களின் நிமித்தம் பலவிதமான கட்டுகளோடு அவர்கள் வாழ்கிறதை பார்க்கிறேன். அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்ய விரும்புகிறார். அவர்களிலிருந்து கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அதற்கு கர்த்தர் என்னோடு கூட சொன்ன ஒரு காரியம்தான், ஆவிக்குரிய வீட்டு சுத்தம் ஒன்று செய்யப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வீடுனா நீங்க நினைச்சுக்காதீங்க ஹவுஸ் கிளீனிங் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆவிக்குரிய நம்முடைய சரீரமாகிய, நம்முடைய வீடாகிய, நம்முடைய ஆலயமாகிய இருதயம் சுத்தம் செய்யப்பட போவதற்கு கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா! அதுக்கு தேவையான ஒன்று, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகருக்கு நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கை நன்றாக புரியும், நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது என்று புரியும், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று புரியும். ஆனால் பலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஞானமும் கண்களும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அவருடைய வீட்டிலே பல தொந்தரவுகளை பார்க்கிறோம், பலவிதமான ஆவிகள் குடிகொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், பலவிதமான அசுத்த வல்லமைகள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இன்று ஒரு ஆவிக்குரிய விடுதலையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டுதான் போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல ஆளையா காணும். நீங்க ரிசீவ் பண்றீங்களா? ஆவியில நிரம்பி ரிசீவ் பண்றீங்களா? எல்லாம் சொல்லுங்க, என் வீட்டை இன்னைக்கு நான் சுத்தம் பண்ண போறேன். கையை உயர்த்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க. தம்பிமார் சொல்லுங்க, வீட்டை இன்று நான் சுத்திகரிக்க போகிறேன். தங்கச்சிகள் சொல்லுங்க, என் வீட்டை இன்று சுத்திகரிக்க போகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டை இன்னைக்கு சுத்தம் பண்ண போறேன். ஹல்லேலூயா!
ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை என்னைய தெரிந்து கொண்டதினால், அறிந்து கொண்டதினால், அழைத்து வந்ததினால் ஒரு விசேஷமான சிருஷ்டியாய் உங்களை வைத்திருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒரு விசேஷமானவர். சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொன்னா தானே அது உங்களுக்கும். நீங்க யாரு? நீங்க விசேஷமானவர். தெரிந்த வசனங்களைத்தான் என்று கோட் பண்ண போறேன், தெரியாத சத்தியங்களை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தெரிந்த வசனம். வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலையே, கையை தட்டி சொல்லுங்க. அவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஏப்பா ஒப்புக்கு அடிச்சிங்களா? கையை நல்லா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். திருடன் எதுக்கு தான் வரான் சொல்லுங்க? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்படித்தான் ஒரு திருடன் பைக்கை திருட்டு போயிட்டான். வீட்டுக்கு முன்னாடி நின்றிருந்த பைக், ஐயோ பைக்கு போயிருச்சே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் கழிச்சு பைக் வந்து நின்றுச்சு. ஃப்ளாப்பில் ஒரு லெட்டர் இருந்துச்சு. ஐயா மன்னிக்கவும், அவசரத்தில் நான் உங்கள் பைக்கை திருடிவிட்டேன். அதை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய தாய் சுகவீனமாக இருந்தார்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக போவதற்கு வண்டி இல்லை, அதனால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன், மன்னிக்குங்க. நீங்கள் இன்று இரவு நன்றாய் இந்த காரியத்தை எல்லாம் மன்னித்து என்னை நேசிப்பதற்கு அடையாளமாக உங்களுக்காக இந்த தியேட்டரில் ஓடுகிற ஒரு படத்தின் திரைப்படத்திற்கான டிக்கெட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களும் அம்மாவும் போய் நன்றாக அந்த படத்தை செகண்ட் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனான். ஒரே சந்தோஷம். இப்போ திருடு போன வண்டி திரும்பி கிடச்சிருச்சு. மாமா போகலாம். அம்மா சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு போயிடுச்சு. அங்கே போய் தியேட்டரில் உட்காந்து அழகாக படத்தை பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீடு துடைத்து பெருக்கி ஜோடிக்கப்பட்டு. ஹலோ, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசு எதுக்கு தான் வரான் சொல்லுங்க? எதுக்கு தான் வரான்? திருடத்தான் வரான். எதெல்லாம் திருடிட்டு போறான்? எதெல்லாம் திருடினா? உங்க சுகத்தை திருட பார்க்கறான், உங்க சந்தோஷத்தை திருட பார்க்கறான், உங்க குடும்ப உறவை திருட பார்க்கறான். ஹலோ, உங்களுடைய எதிர்காலத்தை திருட பார்க்கறான், நிம்மதி திருட பார்க்கறான். சொல்லுவா. ஆனா இவரோ சொல்லுங்கல்ல, இவரோ எதுக்கு வராரா? இவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களா சத்தமா? அந்த ஜீவன் எதற்காக பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த வசனத்தை நான் பல டிரான்ஸ்லேஷன்ல வாஸ்து பார்த்தேன், படிச்சு பார்த்தேன். எப்படி சுகமா இருக்கு அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஆச்சரியமா இருக்கு. அந்த வசனத்தை அறிக்கையிட அற்புதமா இருக்கு. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஹalleluya. ஆங்கிலத்தில் முதல்ல வாசிப்போம். யோவான் 10:10 ஆங்கிலத்தில் கேஜேவியில் போடுப்பா. கேஜேவி இருக்கா உங்ககிட்ட? இருக்கா? நான் வாசிக்கிறேன், என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். யோவான் 10:10 யாராவது இருந்தா வாசிங்கப்பா. The thief cometh not but for the steal and to kill and to destroy. I am come that they might have life and that they might have it more abundantly. இது பிளாக்கா இருக்கா, அதனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதில் படிப்போம். And that they may have it more abundantly. Hallelujah. கரங்களை வைத்து சொல்லுங்க. நம்ம எப்பவுமே ஜீவனை பத்தி பேசுவோம், ஆனா மோர் அபண்டன்ட் பத்தி பேச மாட்டோம். எப்படி?
ஜீவனை பற்றி அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். நல்ல கவனிங்க, நிறைய எப்படி யோசிக்கிறோம், ஏதோ வாழ்ந்தா போதும் சார், ஏதோ கொஞ்சம் அப்படி கிடைச்சா போதும் சார், ஏதோ கொஞ்சம் எங்கள் வீட்டில் அப்படி கொஞ்சம் மாற்றம் வந்தா போதும் சார், ஏதோ கொஞ்சம் நடந்தா. நோ, வேதம் சொல்லுகிறது அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். பேந்த என்ன பார்த்து முழிச்சா எப்படி சொன்னா தானே, சொல்லுங்க, அந்த ஜீவன் எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணப்படவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவன் என்ன செய்யப்படணும்? ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் அப்படி இப்படி வாழ மாட்டான், உயர்ந்து இருப்பான், சௌக்கியப்பட்டிருப்பான், சந்தோஷப்பட்டிருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், விடுதலை செய்யப்பட்டவனா இருப்பான். நீங்க வசனத்துக்கு வசனம் எடுத்து வாசித்து பாருங்க, எல்லாமே ஒரு abundant லைஃபை, ஒரு நிறை வாழ்வை கர்த்தர் தருகிறவராய் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். உங்களை அழைத்தவர், நீங்க அழைப்பு பற்றி பேசுனீங்கன்னா எடுத்து வாசிங்கன்னா ஏகப்பட்ட வசனம் சொல்லு. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவாரா மாட்டாரா? எடுத்து வாசிங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு நிறைவான கர்த்தரை நீங்களும் நானும் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். கையை வைத்து சொல்லுங்க ஆமென். கர்த்தர் எதற்காக வந்தாரா? ஒரு பரிபூரணம் தருவதற்காக வந்தாராம். வேதம் சொல்லுகிறது, கவனிங்க நல்ல பிரியமானவர்களே, இந்த ஜீவனுக்கு ஒரு வார்த்தை கிரேக்க பதம் சொல்கிறது ஜோய், ZOE என்று சொன்னால் அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன், அதுக்கு பின்பு உங்களுக்கு தமிழில் சொல்லுகிறேன். எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாராம்? ஜோய் மீன்ஸ் possessed of vitality, to have life active, vigorous, devoted to God, to be blessed, to be among the living, not among the dead, enjoy a real life, true life, worthy of them. சொல்லிக்கிட்டே போகுது. கிரேக்க பதத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு abundant லைஃப்னா என்ன தெரியுமா? நின்று பிடிப்பதற்கு சக்தி. எல்லாம் சொல்லுங்க, கையை அப்படி வச்சு சொல்லுங்க. பிசாசு பார்க்கட்டும், பிசாசு பார்க்கட்டும். எதுக்கு சக்தி, எதுக்கு வல்லமை? நின்று பிடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, வைட்டலிட்டி. ஓ ஹல்லேலூயா, ஆக்டிவ் அண்ட் விகரஸ். நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஆக்டிவா இருப்பீங்க, சொங்கி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. சிலரை பார்த்தா நமக்கு பிரசங்கமே வராது. ஹலோ, என்ன வராது? பிரசங்கமே சில சபைகளில் போனா அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே என்ன ஆயிரும்? பலூனில் காத்து போன மாதிரி புஷ்ஷுன்னு நம்ம விசுவாசமும் போயிடும். நல்லா கவனிங்க, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜோய், abundant life. நான் என்ன அர்த்தம் தெரியுமா? லைஃப் இன் abundant, விகரஸா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, விகரஸா இருப்பேன். டு பி டிவோட்டட் காட். எதுலனாலும் ஆண்டவர். ஜோய்னா சும்மா இல்லை, எதுனாலும் கர்த்தர். சொல்லிட்டே இரு, எதுனாலும் ஆண்டவர். இப்படி உட்கார்ந்தா எப்படி கிடைக்கும்? ஹல்லேலூயா. அப்படியே அந்நிய பாஷையில் பேசிட்டே இதை ரிசீவ் பண்ணணும். ஜோய் லைஃப் எப்படி கிடைக்கும்? ஜோ லைஃப் எப்படி கிடைக்கும்? ரப்பானா ஷக்கரா தம்பிகளா, இப்படி உட்கார்ந்து எப்படி கிடைக்கும்? ரிசீவ் பண்ணுடா. ஹல்லேலூயா. நீ நல்லா இருப்படா, நீ வாழ்ந்திருப்ப. ஜோ உனக்குள்ள இருந்துச்சுன்னா, abundant லைஃப் உனக்கு இருந்துச்சுன்னா, சோத்துக்கு சிங்கி அடிக்கிற ஆட்களா நம்ம? ஹலோ சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அரசியல்வாதி பின்னாடி போனா ஒரு பிரியாணி பொட்டலமோ 500 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சோத்திக்கு சிங்கி அடிக்கிறது. ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்க போறோம்? 5000 பேருக்கு 5 அப்பத்தை வச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா ஜோய் லைஃப் எனக்குள்ள இருக்கிறது, abundant லைஃப் எனக்குள்ள இருக்கிறது, நிறைவாழ்வு எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிரேக்க பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, we are living among the life giving God. நம் கிறிஸ்து நமக்குள்ளே நம் மத்தியிலே இருக்கிறபடினால் ஜீவன் கொடுக்கிற அந்த தேவனிடத்திலே இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, I am fresh, I am strong, I am efficient, I am active, I am powerful. ஆமென் சொல்லுங்க.
ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். சொல்லு 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 சொல்லு. பக்கத்தில் அதெல்லாம் முடியாது, நான் சொல்லவே மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்காக இருக்கேன். சொல்லுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆமாம், ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? பிசாசும் கேட்குறேன் அதை. ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன், எஃபிஷியண்ட்டாக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். ஹல்லேலூயா. பவர்ஃபுல்லாக இருக்கேன். ஹே பிசாசு, ஹல்லேலூயா. இன்னைக்கு சவால் விடுங்க. ஹே பிசாசு, யார்கிட்ட மோத வர? ஹல்லேலூயா. நீ திருட வர, நான் அபண்டண்டா இருக்கேன். நீ எடுத்து பார்க்குறான். அவன் எடுத்தான் பார்க்குறான். உங்கள்கிட்ட இருந்து எப்படியாவது பிடுங்கலான்னு பார்க்குறான். அவன் பிடுங்கின உடனே அங்கேருந்து 5 மடங்கு திரும்ப ஊத்துறாரு. ஓ ஹல்லேலூயா. அவன் எடுத்த உடனே 10 மடங்கு திரும்ப ஊத்துறார். காரணம், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றான். எஸ், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மளெல்லாம் பாவின்னு சொல்லி அப்படி தூக்கி போட்டு போறதே இல்லை. என்ன பாவம் செஞ்சாலும் போட பைத்தியக்காரவா, சீமான் மாதிரி தான் பேசுவார். ஐயோ இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட இந்த நாடும் வீடும், வாடா வாடா பின்னாடி வாடா வாடா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அவர் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், யாராவது ஒன்று அப்படி இப்படின்னு சொன்னா என்ன பண்ணு? 1/2 கிலோ மாட்டுக்கறியை தின்னு. என்ன செய்? ஒரு 1/2 கிலோ. ஏப்பா நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடலன்னு தயவு செய்து என்னை கோச்சிக்காதீங்க, நான் சாப்பிட்ற ஆள் தான். ஏன்னா இயேசுநாதரே சாப்பிட்டார். பைபிளில் கொளுத்த கன்றடித்து ஆபிரகாம் விருந்து செய்த போது அதில் ஒரு நபர் யார்? இயேசுநாதர். தயவு செய்து நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது சிக்கன் வாங்காதீங்க, வாங்காதீங்க, வாங்காதீர்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமாம், சரி போட்டோ விடுங்க. கவனிங்க, அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போட தூக்கி போடு, எல்லாத்தையும் தூக்கி போடு. தம்பி உன்னை பார்த்து தான் சொல்கிறேன்டா, தூக்கி போடு. ஆண்டவர் பலன் தருவார். ஏன்னா அவர் தருகிற பலன் எப்படிப்பட்ட பலன்? ஜோய் பலன். அது நிறைவான பலன். அது உன் பலவீனங்களிலெல்லாம் பலனை தருகிற பலன். Come on somebody, come on. Hey! அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சொன்னேன், I am fresh, I am strong, I am efficient, active and powerful. Hallelujah. கை வச்சா பேய் நடுங்கணும், பேய் கை வச்சா நோய் ஓடணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மேலே இருப்பேன். சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, மேலே இருப்பேன். அவர் எக்ஸ்ட்ராடினரி பவர் எனக்கு தராரு, சஃபிஷியன்ட் பவரை தராரு, சுப்பீரியர் பவரை தராரு. என்னப்பா அந்த தம்பிமார்கள் சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அதாண்டா பிரசங்கமே பண்ணுறேன். ஆமாம், கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? அப்படியே இடம் நல்லா இருக்குது, உங்களை இன்றைக்கி பவர்ஃபுல் ஆக்கி விட்டுறேன். கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஓடியோ. என்ன இப்படி 80 வயசில் கூட நான் அப்படி நகர மாட்டேன்டா. அந்த படித்த இளைஞர் அழகானவர் முன்னாடி வரட்டும். ஐயோ சார், கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தரனை எஃபிஷியண்டா மாற்ற விரும்புகிறார். All powerful God, God is all powerful God. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னையும் என்னையும் அப்படித்தான் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் யாரை கொடுத்தாரா? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் உங்களோடு இருக்கும்படி யாரை அனுப்புவார்? சொல்லுங்க. தேற்றரவாள்னா சும்மா ஏதோ தேற்றி கொடுக்கறது இல்லை. ஆல் பவர்ஃபுல் காட். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு அப்படி ஏதோ கஞ்சி ஊத்திட்டு அனுப்புற ஆள் இல்லை. அவர் ஆல் பவர்ஃபுல் காட். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வரும்போது, பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? என்ன நீங்கள் பலனடைந்து அப்படின்ற வார்த்தைக்கு என்ன ஒரிஜினல் பதம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முறை சொல்லி கொடுத்தேன், திருப்பியும் சொல்லுங்க. டுனாமிஸ். டுனாமிஸ்னா என்ன அர்த்தம்? டைனமைட் பவர். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்?
ஹல்லேலூயா. எல்லா அணுகுண்டுலையும் பயன்படுத்துறது என்னது? டைனமைட். அது வெடிச்சா அந்த 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குக்கு ஒண்ணுமே இல்லாம போகும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வச்சிருக்கிறாரா? டைனமிட், டினாமிஸ். கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஒரு டினாமிஸ். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் என்னை அவர் தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு எதிர்த்தும் ஒரு வார்த்தை கர்த்தரே சொல்றார். வாசிக்கலாம். அதே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உபத்திரவம் தான், போங்க. சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான்? அப்படியா? அப்படியா? அதுக்கு பக்கத்தில் கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? பட். எல்லாம் சொல்லுங்க, பட். நல்லா வக்கனையா தமிழ்ல சொல்லுங்க. நான் தான் இங்கிலீஷ்ல சொல்லி தரேன்னு சொல்ல. பட் இது பெரிய இங்கிலீஷ் வார்த்தை, சொல்ல தெரியாது. பட். எல்லாம் சொல்லுங்க, பட். ஆனாலும் உபத்திரம் உண்டுடா. ஆனாலும் சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, ஆனாலும் உலகத்தை ஜெயித்த ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். வியாதியை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். பிசாசை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தையும் அதனுடைய சகல இச்சைகளையும் ஜெயித்தவர் என்னோடு. ஆமா, சாதாரணமான பிள்ளைகள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, அவர் எப்படி நம்மளை மாத்துறாரு. அவர் நடந்து போகும்போது நிழல் பட்டு யாரும் சுகமாகல. ஆனா பேதுரு நடக்கும்போது எப்படி விட்டார் ஆண்டவர்? நிழல் பட்டு கூட சுகமாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அர்த்தம் என்ன? அவரிலும் பெரியவனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். அவரிலும் பவர்ஃபுல்லா மாற்ற விரும்புகிறார். சொல்லு தம்பி, என்னை அவரை விட பவர்ஃபுல்லா மாற்ற விரும்புகிறார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. இதையே பவுல் விளக்குகிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3 வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, நாங்கள் நீங்க யாராவது அப்படி போயிட்டு பார்த்து, தெரியுமா நீங்க எவ்வளவு கடன் இருக்கு அப்படி தெரியுமா? நான் அப்படியே சொல்லுவான். பெருமை பாராட்டிருக்கீங்களா? இது தெரியுமா எனக்கு எவ்வளவு வியாதி இருக்கு அப்படியா? அவர் என்ன சொல்ல வர்றாரு? உபத்திரம் வரும் போதெல்லாம் கூடவே என்னவும் வருது? உதவியும் வருகிறது. கையில கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல பாட்டு. உபத்திரம் வருது, ஆனா கூடவே உதவியும் வருது. அல்லேலூயா. உபத்திரம் எதுக்கு வருது? அதை தான் பவுல் சொல்லி தர்றாரு. வாசிங்கப்பா தமிழ்ல அத. உண்டாக்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதை இன்னும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல பாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? கேஜேவி இப்படி சொல்றாரு. வாசிக்கலாம். கேஜேவி போடுமா. We glory in tribulation also, knowing that tribulation worketh patience, and patience experience. எதை கொடுக்குதா? போடுமா. போட்டியா? tribulation worketh patience. அடுத்து மேலே ஏத்துமா 4. and patience experience, and experience hope. நல்ல கவனிங்க. அவர் என்ன தருது? ஏன் உபத்திரவத்தை அனுப்புறாரு?
ஏன் உபத்திரவத்தை அனுப்புறாரு? இவன் 3 போடுமா. But we glory in tribulations, knowing that tribulation worketh patience. எதுக்காக கொடுக்கிறார் ஆண்டவர்? எதுக்கு? கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் தான் கம்மி. உங்களுக்கு பொறுமை எவ்வளோ கம்மி? கொஞ்சம் தான் கம்மி. அப்படிதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா பொறுமை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சான். ரூமை தாப்பா போட்டு, ஆண்டவரே பொறுமை தாரும். பையன் வந்து கதை தட்டு, அம்மா பசிக்குதுமா. தம்பி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் இரு, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா, பொறுமை தாரும். அடுத்து தட்டுறோம், அம்மா பசிக்குதுமா. தம்பி சொல்கிறேன்ல, கொஞ்ச நேரம் இருப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சோதரம் திருப்பி கதை, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான்ல, கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டேன். நான் பொறுமைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ட்ரிபுலேஷன் எதுக்கு கொடுக்குறாரு? கொஞ்சம் கையை கொடு சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. தமிழில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அந்த ஆளுக்கு ரத்த கொதிப்புப்பா அப்படின்னு. என்ன கொதிப்பு? ரத்த கொதிப்பு. ரொம்ப நல்லா இருக்கும் அது கேட்கும்போது. அந்த ஆளுக்கு ரத்த கொதிப்பு, ஐயோ பட 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 படான்னு பேசுவார்ப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்போ எதுக்கு கர்த்தர் நமக்கு பிரச்சனையை அனுமதிக்கிறாரு? சொல்லுங்க எல்லாரும். பொறுமையா. நம்ம நல்லா பாடுவோம்ல, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, அதுவும் இப்பவே. ஹலோ, பயங்கரமான ஆளு. யார் எழுதுனான்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத ஆள் எழுதியிருப்பாரோ. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரு, இன்றைக்கே தந்துடுங்க. ஏய் மிரட்டல் வேற. இப்ப எடுத்து வை, இப்ப கடங்காரன் கேட்குற மாதிரி. நமக்கு பொறுமையை கர்த்தர் கொடுக்கும்படி தான் ட்ரிபுலேஷனை தராரு. கவனிங்க, அந்த ட்ரிபுலேஷன் ஒர்க்கத் ஃபார் பேஷன்ஸ். அண்ட் பேஷன்ஸ் என்ன கொடுக்குது? எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு கல்விமானின் நாவி தரணுமா? கொஞ்சம் அமைதியாரு. நீ 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணுமா? உபத்திரம் உனக்கு வரும், அது உனக்கு சொல்லி கொடுக்கும். என்னத்தை சொல்லி கொடுக்கும்? எப்பா கொஞ்சம் அமைதியாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அனுபவம் தான் நல்ல ஒரு டீச்சர். ஹலோ, எப்படி? அனுபவம் தான் நல்ல டீச்சர். எப்படி? ஒரு முறை தப்பு பண்ணிட்டீங்களா, திரும்ப அதுலேயே விழப்படாது. ஒரு அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது. அவன் ஒரு அனுபவம் வந்துடுது. இப்போ 4 பேருக்கு என்ன சொல்வீங்க? இதை மட்டும் செய்யாதப்பா, சிறப்பாக இருக்கும். எப்படி? இதை மட்டும் செய்யாத, நல்லா போகும். அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்போ ட்ரிபுலேஷன் வழியா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, பொறுமையை சொல்லி தராரு, எக்ஸ்பீரியன்ஸை தராரு. எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நம்பிக்கை வந்துடுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? கையை ஊற்றி சொல்லுங்க. எத்தனை பேர் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? கையை வைத்து சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு முழிச்சிங்க? ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமாம், ஹெல்மெட் போடாமல் போனால் போலீஸ் பிடிப்பான்னு தெரியும். ஒரு முறை போயிட்டு ஃபைன் கட்டினா ஓகே. அடுத்த முறையும் அப்பா போலீஸ் பிடிச்சிட்டான்ப்பான்னு நீ ஃபோன் பண்ணனா நான் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன். ஏன்னா 1க்கு 2 ஹெல்மெட் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு அல்லேலூயா. கரங்களை ஊற்றி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது என்ன சொல்லி கொடுக்குது? நம்மால சொல்கிறான், போலீஸை பார்த்தா அதே ரூட்டில் ராங்கில் வந்துருன்னு சொல்லி கொடுக்குது. ஹலோ, எப்படி வந்துடுறோம்? நான் அப்படி தான் போயிட்டே இருக்கேன். ஒருத்தன் படப்படான்னு வண்டியை திருப்புறான். என்னடா போலீஸ் சார்? ஏன் லைசன்ஸ் கிடையாது, ஹெல்மெட் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது.
நான் என்ன சொல்ல வரேன், எப்போ ட்ரிபுலேஷன் உனக்கு சொல்லி கொடுக்குதோ அதுல மறுபடியும் தவறாத. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒரு முறை நீ பட்டுட்டியா, மறுபடியும் அதை படாத. காரணம், கர்த்தருக்கு சொல்லி கொடுத்திருக்கார். நல்ல கவனிங்க. அதுக்கு அப்புறம் தான் என்ன வருதா? நம்பிக்கை, ஹோப். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படினாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார், எதையும் தியானமாய் கொடுப்பார். கையை வைத்து சொல்லுங்க. அது சொல்றாரு, உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும், அப்புறம் அட எனக்கு தான் வசனம் தெரியல, உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கப்பா. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என் பயல்வை என்கிட்ட வந்து ஒரு வசனத்தை சொல்லிட்டு போனால் தான் பிளேட்டே கிடைக்கும் கையில். ஹலோ, நேற்று மறந்துட்டேன், 2 பேர் பிளேட்டை வாங்கிட்டு போயிட்டான். அடப்பா, நம்ம வசனம் கேட்காம விட்டோமே. எல்லாம் ஓடியா வசனம் தட்டை கொண்டாங்க. வசனம் சொல்லாமல் தட்டை எடுக்காது. அவனுங்க படிக்க மறந்துட்டானுங்க. தட்டை வச்சுட்டு மடமடன்னு ஓடுறான் சர்ச்சுக்கு. போய் வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டை வாங்கி. ஹலோ, ஹோப். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உனக்காக எதையும் இழக்க அவர் தயார். வலது கத்தை வைத்து சொல்லுங்க, எனக்காக அவர் எதையும் இழக்க தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு தருகிற காரியம் என்னத்தை தருகிற? பவுல் சொல்றாரு, நாங்க அதனால என்னத்தை பண்ணுகிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். பிரச்சனை வந்தா ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனை வந்தா ஸ்தோத்திரம், துன்பங்கள் வந்தா ஸ்தோத்திரம். நான் சொல்றது சொல்லி தரேன், நல்லா கேட்டுங்க. எல்லாம் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. ஏன்னா பிசாசுக்கே வெக்கம் வந்துடும். கரங்களை வைத்து சொல்லுங்க, பிரச்சனைக்காய் ஸ்தோத்திரம், கடன்காய் ஸ்தோத்திரம், நோய்க்காய் ஸ்தோத்திரம். இதிலெல்லாம் ஏன் மேன்மை பாராட்டுறனா? கூடவே அவர் விடுதலையும் தருகிறார், வெற்றியும் தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார், எடுத்து என்னை பயன்படுத்துகிறார். என்னுடைய குறையை பார்த்து போடான்னு தள்ளுறதில்ல, என் பாவத்தை பார்த்து என்னை விலகி ஓடுறதில்ல. மறுபடியும் என்னை அழைத்து, மறுபடியும் சுத்திகரித்து, மறுபடியும் என்னை பலப்படுத்தி, மறுபடியும் எனக்கு திரும்ப பலனை தந்து அவர் எடுத்து பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். காரணம், அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனையும் ஒருத்தியையும் அவர் புறம்பே தள்ளாதவராயிருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ கவனிங்க, நமக்கு ஒரு அற்புதமான விடுதலை வந்திருக்குதுன்னு வைங்களேன். ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க, விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? விடுதலைனா விடுதலை, சுதந்திரம்னா சுதந்திரம். நல்ல எக்ஸ்பிளனேஷன். கவனிங்க, விடுதலை அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு புரியும். விடுதலைன்னா என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தன் செயினில் போட்டு உன்னை கட்டி வச்சிருக்கான். இதை வந்து ஒருத்தர் சாவி எடுத்து திறந்து, ஹே நீ எதுக்கட செயினில் இருக்க, வா, உன் மேலே பெரிய பாரத்தை ஒருத்தன் தூக்கி வச்சிருக்கான். என்னப்பா அது இவ்வளோ பெரிய பாரம், அது தூக்கி கீழே வைக்கிற, எல்லாம் விட்டு உன்னை வந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ நீ அப்படி ரோட்டில் நல்லா நடமாடுற. இதுக்கு பேர் என்ன? விடுதலை. கையை வதி சொல்லுங்க, விடுதலை. இயேசு உனக்கு விடுதலை தந்தாரா? கொடுத்துருக்கிறாரா? எந்த வாழ்க்கையிலேருந்து கொடுத்தாரு? பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சாத்தான் போட்டு பூட்டி வச்சிருந்தான், காலையும் பூட்டினான், கையவும் பூட்டினான், எல்லாத்தையும் பூட்டி அவன் அடக்கி வச்சிருந்தான். இப்போ ஆண்டவர் வந்தார், டமால் டமால்னு 2 அடி போட்டார், செயின் உடஞ்சி ஓடிச்சு. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். விடுதலை. அல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க, விடுதலை. சுதந்திரம்னா என்ன? இப்போ இந்த நாட்டில் நல்ல கவனிங்க, அதுதான் சுதந்திரம். இப்போ இந்தியா விடுதலை ஆயிடுச்சு. சுதந்திரம் எப்படி கிடைச்சது? 50 தான். ஏன் 50 சொன்னான், நீயே சட்டை ஏற்றலாம், நீயே விதைக்கலாம், நீயே அறுக்கலாம், நீயே பிஸ்னஸ் பண்ணலாம், நீயே சம்பாதிக்கலாம். ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் இப்போ விடுதலையை மட்டும் தரல, பாவத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை மட்டும் தரல. இப்போ என்ன ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. சொல்லுவர் அல்லேலூயா. நீ எப்படி பெருகுவாயாக? கோடா கோடியாய் பெருகுவாயாக. விடுதலையை மாத்திரம் தர்றதில்லை ஆண்டவர், சுதந்திரத்தையும் தருகிறார்.
கையை தட்டி சொல்லுங்க, நான் விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறேன். கையை தட்டி சொல்லுங்க, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிறேன். ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாம் அவருடன் சுதந்திரராயும் உடன் சுதந்திரராயும் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. முதல் சுதந்திரம் என்ன? எல்லாம் விடுதலை செஞ்சாரு. கோ-ஹேர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன் சுதந்திரம்னா அவருக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ, எல்லாம் வயல் கத்தி வந்து சொல்லுங்க, அவருக்கு என்னெல்லாம் இருக்குதோ. அதனால தான் உங்களை வலது பாரிசத்தில் உட்கார வைத்திருக்கிறாராம். அவரும் வலது பாரிசத்தில், இப்போ நான் சொல்லும்போது நீங்க சொல்லுங்க, அவரும் வலது பாரிசத்தில். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லணும்? நானும் வலது பாரிசத்தில். அல்லேலூயா. கைவத்தி சொல்லுங்க, அவரும் வலது பாரிசத்தில். அப்போ அல்லேலூயா. அதுக்கு மேல என்னங்க வேணும்? எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாம் தரப்பட்டது, சுகம் தரப்பட்டது, நன்மை தரப்பட்டது, உயர்வு தரப்பட்டது, ஆசீர்வாதம் தரப்பட்டது. என்னதான் குறை? என்னதான் குறை? என்னதான் குறை? ட்ரிபிலேஷன் இருக்கு, உபத்திரம் இருக்கு, ஆனா என்னதான் குறை? வாசிங்க. என்ன குறை? 3 போடுமா, 3 போடுமா. இன்னையா ரொம்ப நேரம் கழிச்சு போடுற? பேஷன்ஸ். அடுத்து அடுத்து மொத்தமா போச்சு போ. சரி பரவாயில்ல விடுங்க. கவனிங்க, முதல்ல என்ன கொடுக்குறாரு? நமக்கு பொறுமையை கொடுக்குறாரு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஹோப் வந்துருச்சு. ஹோப் வந்துருச்சுன்னா, நம்பிக்கை வந்துச்சுன்னா எல்லாமே வந்துச்சுன்னு அர்த்தம். உடனே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என்னைக்கும் நம்பிக்கை இல்லாமல் பேசாதீங்க. நிறைய பேர் சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ அழகாக பேசுவாங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், வல்லவர், நல்லா பாடுறீங்க, நல்லா தான் இருக்கு. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு அதே போல புலம்பல், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. ஹோப்பை விடாதீங்கப்பா. உங்க நம்பிக்கை இழக்காதீங்க. என்னைக்கு நம்பிக்கை இழந்து பேசாதீங்க. காரணம் என்ன? அவர் செஞ்சிட்டாரு, நீ எடுத்துக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார், நீ எடுத்துக்கொள், நீ சுதந்திரி. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் அந்த விளக்கு எரிய போகிறது. மறுபடியும் அந்த அந்த ஹோப் என்கிற விளக்கு, அந்த அந்த மெழுகுவர்த்தி பற்ற வைக்கப்பட போகிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க, என் வீட்டில் இருக்கிற சகல இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. இருளை வெளிச்சமாக்குகிறவர் என் முன்னே போகிறவராயிருக்கிறார். இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், Zoe life, the life abundant, என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதுவரை என்னை கண்ட்ரோல் பண்ண, இதுவரை என் வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ண. கவனிங்க, பிசாசு ஏதாவது நடுவில் பூந்து அப்படி விளையாடிட்டு இருப்பான். இன்டர்ஃபியர்ன்ஸ் என்ன? ரொம்ப பெருசாக செய்ய மாட்டான், சும்மா அப்படி வந்து அப்படி போவான். அதெல்லாம் இன்னும் நடக்காது. கை வைத்து சொல்லுங்க, அதெல்லாம் இன்னும் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. உன் வளர்ச்சியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்ப்பான், உயர்வை தடுக்க பார்ப்பான். நான் சொல்றேன், உன் உயர்வை கர்த்தர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறபடினா ஒருவனும் தடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி என்னை விடுவித்தா. சொல்லுங்க, விடுவித்தா, விடுவித்தா. ஆவியானவரை தந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி எனக்கு சுதந்திரத்தையும் தந்தா. சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் காத்திருக்கிறது. ஆமென். நீங்க யாரு? எந்த ஊரு? எந்த ஊரு? மோட்டூர். ஆளை பாரு, மோட்டூர். ஐ ஆம் எ ஹெவன்லி சிட்டிசன். பரலோகத்தின் ஊர் தான் என் ஊர். எந்த ஊருங்க உங்களுக்குன்னு கேட்டா என்ன சொல்லுங்க? பரலோகம். அல்லேலூயா. எந்த ஊருங்க உங்களுக்கு? அப்போ போங்க. என்னங்க இப்போவே போக சொல்கிறீங்க? அப்படியா? நமக்கு நோக்கம் அதுதான், நம்ம ஊர் அதுதான்.
நம்ம அப்பா அவர்தான் நம்மளை கூட்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். கையை வைத்து சொல்லுங்க ஆமென். நான் மோட்டூர் இப்போ இருக்கிற இடம் என் சொந்த ஊர் அது இல்லை, என் சொந்த ஊர் அதுதான். ஆமென். என் ஊர் பேர் இப்போ அசிங்கமாக இருக்குது. என்ன ஊர்? பிள்ளையார் குப்பம். இப்போ இருக்கிற இடம் அதுதான் என் சொந்த ஊர். எது? கையை வைத்து சொல்லுங்க, என் சொந்த ஊர் எது? பரலோகம். ஆமென். ஹெவனுங்க அதுக்கு பேர். அதனால தான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் தராரு. ஹலோ, உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? ஹெவன் மாதிரி இருக்கணும். உடனே புருஷனை கூப்பிட்டு, இந்த பார் பாஸ்டர் சொல்லிக்கிறாரு ஹெவன் மாதிரி இருக்கணும், நம்ம வீட்டில் முற்றம் ரோடெல்லாம் வந்து பொண்ணுலே போடு. அவன் ஓடியே போவான். வீட்டை விட்டு இல்லை, ஊரை விட்டே ஓடி போயிடுவான். ஹலோ, உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? கலகலன்னு இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் மூஞ்சி 6 மணியா 3 மணியா? உங்கள் மூஞ்சி 7 மணியா? அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. சில மூஞ்செல்லாம் அப்படி நீட்டமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காசுக்கு தான் என்ன வாங்குறது? ஃபேர் அண்ட் லெவல் எவ்வளோ வாங்குறது? இவ்வளோ பெரிய மூஞ்சி. உங்கள் முகத்தை நல்லா அழகாக வைங்க, சிரிப்பாக வைங்க. ஆமாம். எதுக்கு பார்த்தாலும் கடுகடுன்னு இருந்தால் எப்படி? அப்புறம் ரத்த கொதிப்பு வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் கடுகடுன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? ரத்த கொதிப்பு வந்துடும். பிளட் ப்ரெஷர். எனக்கு என்னமோ தெரியாத மாதிரி. நீங்கள் ஹெவனாக மாற்றுங்க உங்கள் வீட்டை. சரிங்க, நல்லா பிரச்சனை வரும்போது நகுங்க. ஆமாம். பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுங்க? சிரிங்க. உண்மையாக சொல்கிற, பிரச்சனையை பார்த்து சிரிங்க. ஓடலைன்னா என்ன கேளுங்க. அல்லேலூயா. நான் பிசாசு ஓட்டினதை பார்த்தேன். 2 வெள்ளைக்காரங்க வந்தாங்க. அவங்க கூட நானும் சின்ன பையன் ஊழியத்தில் எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாரு. பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னெலாம் சொல்லலை, ஒன்றும் பண்ணான். சிரிச்சான். உண்மையாக சொல்கிறேன், அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இது வரைக்கும் பேய் அப்படி ஆடி ஓடினதை நான் பார்த்ததே இல்லை. பேயை பார்த்து சிரி. அல்லேலூயா. அட பிசாசு கூட்டமே, என்ன பண்ணு? பேயை பார்த்து, பிரச்சனையை பார்த்து சிரி. நான் உண்மையாக சொல்கிறேன், ஓடலைன்னா எனக்கு. ஏன்னா சந்தோஷம் இல்லை, சொல்லுங்க, சந்தோஷம் இருக்கிற இடத்துல பிரச்சனைக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. பிரச்சனை இருக்கிற இடத்துல சிரிச்சா பிரச்சனை கண்டினியூ பண்ணவே முடியாது. ஏன்னா என் நகைப்பு என்னால் வந்ததல்ல, என் அப்பா கொடுத்த சுதந்திரத்தினால் வந்தது. கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நம்மளை எம்பவர் பண்ணிட்டே இருப்பார். நல்லா கவனிங்க, நீங்க பயப்படவே வேண்டாம். நான் சொல்லித்தர பிராக்டிக்கலா சொல்ல தரேன் பாருங்க. உங்களை பரிசுத்த ஆவியானவர் எம்பவர் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மறுபடியும் 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 உங்களை தேவ ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு ஆமென் சொல்லனா நான் எப்படி கண்டினியூ பண்றது? ஒரு ஆமென் சொல்லனா? ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என் ஹார்ட்ல வாழ்றாரு. சொல்லுங்க, இருதயத்தில் வாழ்றாரு. அவர் என்னை மறுபடியும் மறுபடியும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:22 போடுமா? 2 கொரிந்தியர் 1:22 2 கொரிந்தியர் ஆமா, இங்கிலீஷ்ல போடுமா? இருக்கா? ஏன்னா இந்த அச்சாரங்கச்சாரெலாம் உங்களுக்கு புரியல. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக, ஃப்ரம் த பிளட் ஆஃப் த ஸ்லைன் ஃப்ரம் த ஃபே ஏப்பா 2 சாமியில் போட்ட நானும் தடவிட்டு இருக்கேன். 2 கொரிந்தியர்மா. நல்ல கவனிங்க. எப்போ சீல் பண்ணுவாங்க?
ஓகே அப்படின்னு ஒரு சீல் வருதா இல்லையா? உங்களுடைய பேக்கெட்டில் எதாவது வாங்கினீங்கன்னா மேலே என்ன இருக்கும்? ஓகே இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? சீல் பண்ணியிருக்காரு. ஒரு இல்லையா சொல்லுங்க, கரங்களை ஊற்றி சொல்லுங்க. முத்தரித்திருக்கிறார். என்னன்னு? யார் எ வின்னர், நீ ஒரு ஜெயிக்கிறவன். ஆவியானவர் என்ன போட்டிருக்காரா? சீல். எல்லாம் சொல்லுங்க, சீல் போட்டிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. இங்க தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கிடையாதுங்க. கிறிஸ்தவத்தில் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கிடையாது. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, உடஞ்சி போச்சுங்க, ஐயோ எல்லாம் போச்சுங்க, ஐயோ அவ்வளோதாங்க முடிஞ்சு போ. நோ பிரதர், நீ மறுபடியும் எழும்புவதற்காக உன்னை சீல் பண்ணுகிற முச்சரிக்கிற கர்த்தர் அவர். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லலையே நல்லா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன சீல் பண்றார். என்ன குழப்பம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மறுபடியும் அதை ரீசெக் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் களை எடுத்து மறுபடியும் என்னை சரியாக்கி என்னை சீல் பண்ணி அவர் சொல்றாரு, நீ ஒரு நாள் விழுந்து போகிறவன் அல்ல, நீ எழுந்து ஓடுகிற. நீ ஒரு நாளும் தோற்று போகிறவன் அல்ல, நீ எழுந்து ஓடுகிறவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மறுபடியும் எம்பவர் பண்றாரு. நல்ல கவனிங்க. ஆனா தேவன் நம்மை எழுப்புகிறது நிச்சயம்தான். ஆனா எம்பவர் பண்றது சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறார். நான் கொஞ்சம் பேசிக்கா சொல்லி தர போறேன் இன்னைக்கு. அடுத்த வாரம் கொஞ்சம் டீப்பா சொல்லி தர போறேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறது வெரி பேசிக். நல்ல கவனிங்க, சீக்கிரம் எல்லாம் குறிச்சுங்க. வச்சிருக்கீங்களா? எப்படி நம்மளை எம்பவர் பண்ணுவாரு? அவர் எப்படி நம்ம எம்பவர் பண்ணாருன்னா, முதல்ல சொல்லுங்க எல்லாம் கை வைத்தி. நான் ஜெபிக்கும் போது பத்தாது, நான் ஜெபிக்கும் போது சத்தமா எப்படிங்க? ஜெபிக்கும் போது குறிச்சிங்க. நான் இது ரெஃபரன்ஸ் மட்டும் குறிச்சிங்க. ஹல்லேலூயா. கொலோசியர் 4:2, மத்தேயு 22:37. இதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை, முடிக்க போறேன். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணும்போது குறிச்சிங்க, எல்லாம் குறிச்சிங்க. யோசுவா 1:8. 3, நான் உபவாசித்து ஜெபிக்கும் போது. எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்க? கை தூங்குங்களா? அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை, அரை நாள். ஒரு ஆள் அப்படி தான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். பாஸ்டர் எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ணுறீங்க? காலை வேளையிலே உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். முன்னாடி ஒரு கப்பில் காஃபி, அப்புறம் ஒரு ஜூஸ், அப்புறம் அது, அப்புறம் இது. இவர் என்ன செய்கிறாரு? ஹலோ, உபவாசங்கிறது சாப்பாட்டில் இல்லை, நம்முடைய மனசில் இருக்குது. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சாப்பாட்டை ஒதுக்கிடுறோம், மனசுக்குள்ள ஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவரை வேலை செய்ய விடுறோம். கையை ஊதி சொல்லுங்க ஆமென். உபவாசித்து ஜெபிக்கும் போது. ஆமென். மூன்றாவது, கர்த்தருக்கு கொடுக்கும்போது கூட பல கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற தர்தனம் மாறணுமா? அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஜெபம் இல்லை, கொடுக்கறது. ஒரே ஒரு ஆத்மா ஆமேன்னு சொல்லிச்சு, அந்த வீட்டில் 100 மடங்கு பெருகுவதாக. இப்போ 20 பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டிலலாம் ஆண்டவர் 20 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. 30 பேர் சொல்லியிருக்காங்க, அது 30 பேரும் கர்த்தர் இந்த மாதத்திலே சம்பள உயர்வு உண்டாவதாக. ஏப்பா இப்படியா டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களை அல்லேலியா சொல்ல வைக்கிறது? நீங்கள் அல்லேலியா சொன்னால் 3 மடங்கு கர்த்தரை துதிக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கைவத்தி சொல்லுங்க. கொடுப்பதினால் பல பல கட்டுகள் உடைகிறது. விசேஷமா தரித்திரத்தில் இருக்கிற கட்டு நிச்சயமாய் உடையும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. கொடுப்பதினால். 5, நாம் யுத்தம் செய்வதனால், யுத்த ஜெபம் செய்வதனால். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யுத்த ஜெபத்தை செய்யும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட, நம்ம நிறைய படிச்சு கொடுத்தோம் போன மாசம் ஃபுல்லா, அதை தான் படித்தோம், யுத்த ஜெபம். அடுத்து ஆராதிங்க. நல்லா கர்த்தர் ஆராதிக்கும் போது எதிரி விழுந்து போகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அடுத்து வேலை செய்வது. 7வது, கர்த்தருக்காக ஓடுவது. கர்த்தருக்காக ஒரு டிராக்டர் எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறது. கர்த்தருக்காக ஒரு வீட்டை சந்திக்கிறது. வராதவங்களை ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கறது. இது எதையுமே நாங்கள் செய்யறதில்லைங்கிறீங்களோ?
செஞ்சிருந்தா என்னைக்கோ 10 மடங்கு சபை வளர்ந்துருக்கும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யாருக்கும் சொல்ல மாட்டோம், யாரையும் கூப்பிட மாட்டோம், யார் வீட்டுக்கும் போய் ஜாம் பண்ண மாட்டோம். நானும் என் வீட்டாரும் என்றார். உன்னை என்ன செய்ய? ஹலோ வாசிங்க, கர்த்தருக்குள்ள இழப்பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுதான் ஹோப். நீ பயப்படாத, கர்த்தருக்குள்ள இழப்பார். அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கர்த்தருக்குள் இழைப்பாரு. அல்லேலூயா. கடைசியாக நம்பு. என்ன செய்? மறுபடியும் சொல்றேன், நம்பு. கரங்களை வைத்து நம்புவே, ஆண்டவரை நம்புவான்பா. நான் இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சரியா? அடுத்த வாரத்தில் இதனுடைய ஆழங்களுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஆர் யூ ரெடி? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா?